வணக்கம். ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல். நான் உங்கள் லியோ எம் சிவராமன். இன்றைய ராசி பலன் 11 டிசம்பர் 2025. இன்றைய அதிர்ஷ்ட ரகசியங்களை இப்பொழுது பார்ப்போம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் நியூ இயர் ராசி பலன் நிறைய ஜோதிட விஷயங்கள்லாம் வந்துட்டுருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே நம்மளோட ராசி மண்டலத்தில் இருக்கிற கிரக நிலவரத்தை பார்த்துருவோம். குரு பகவான் இன்றைக்கி மிதுன ராசியில் இருக்கிறார். சந்திர பகவான் கேது பகவான் சிம்ம ராசியில் தொடர்றாங்க. சூரியன் சுக்கிரன் புதன் விருச்சக ராசியில் தொடர்றாங்க. செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் வந்திருக்காரு. ராகு பகவான் கும்ப ராசியில் இருக்கார். சனி பகவான் மீன ராசியில் இருக்கார். இதாங்க கிரகத்தோட நிலவரம். என்னருமை மேஷ ராசி அன்பர்களே, சந்திரன் உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இன்றும் தொடர்கிறார். இன்று உங்களின் தைரியமும் தன்னம்பிக்கையும் உயர்ந்து காணப்படும். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் சிறப்பான பலனை தரும். உத்தியோகத்தில் உங்கள் மீதான மதிப்பு அதிகரிக்கும். உங்கள் ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த பதவி உயர்வு வர வாய்ப்புகள் அதிகம். இன்று சாதகமான நிதி நிலைமை திருப்திகரமாகவும் இருக்கும். முக்கிய முதலீடுகள் குறித்து சிந்திப்பீர்கள். சுப செலவுகள் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். எதிரிகளை சாதுரியமாக சமாளிப்பீர்கள். குறிப்பிட்டு மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உங்கள் ஆரோக்கியத்தில் மேம்பாடு தெரியும். இந்த நாள் மிகவும் சிறப்பாக அமைய நீங்கள் இன்று செவ்வாய் பகவானை வணங்கவும். என் அருமை ரிஷப ராசி அன்பர்களே, இன்றும் சந்திரன் மிதுன ராசியில் சஞ்சரிப்பதால் உங்கள் தன குடும்ப வாக்குஸ்தானம் பலம் பெறுகிறது. திருப்தியும் அளிக்கிறது. தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம். வீடு நிலம் சம்பந்தப்பட்ட பழைய சிக்கல்கள் இன்று ஒரு முடிவுக்கு வரும். வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பிப்பது குறித்து முடிவெடுப்பீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். பணப்புழக்கம் சீராக இருக்கும். எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும். பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்புகள் உண்டு. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பயணங்களை தவிர்த்து விடுவது நல்லது. சுக்கிர பகவானை வணங்குவது மேலும் உங்களுக்கு பலத்தை சேர்க்கும். என் அருமை மிதுன ராசி அன்பர்களே, இன்று குரு பகவான் உங்கள் ராசியிலேயே தொடர்கிறார். சந்திரன் தைரியஸ்தானமான 3ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாள் இது. இன்று நீங்கள் அபார ஆற்றலுடனும் செயல்படுவீர்கள். எந்த ஒரு சவாலையும் எதிர்கொண்டு வெற்றியை காண்பீர்கள். உங்களின் அபாரமான பேச்சு திறமையால் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதில் முடிந்துவிடும். இளைய சகோதரர்கள் அனுகூலமான பலன்களை உண்டாக்குவார்கள். உத்தியோகத்தில் உங்களின் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். பாராட்டவும் படுவீர்கள். எதிர்பாராத பணவரவு உண்டு. நிதி நிலைமை வலுப்பெறும். குறுகிய தூர பயணங்களால் லாபம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். அலைச்சல்களை குறைத்து கொண்டால் ஆரோக்கியம் மேம்படும். இந்த நாள் சிறப்பாக அமைய புதன் பகவானை வணங்கவும். என் அருமை கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பணவரவு தாராளமாக இருக்கும். குடும்பங்களில் நீண்டகால நிதி தேவைகள் பூர்த்தியாகும் நாள் இது. குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலையும் நிலவும். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீர்கள் என்பதால் சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயர வாய்ப்புகள் அதிகம். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கூடும். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். முதலீடுகள் குறித்து சிந்திப்பீர்கள். புதிய வியாபார ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். எனினும் பேச்சில் நிதானம் தேவை. மற்றவர்களை புண்படுத்தும் வகையில் பேசுவதை தவிர்த்துவிடவும். குடும்பத்தில் பொறுப்புகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். இன்று சந்திர பகவானை வணங்குவது இந்த நாளின் சிறப்பை மேலும் அதிகரிக்கும். என் அருமை சிம்ம ராசி அன்பர்களே, சந்திரன் மற்றும் கேது சஞ்சாரம் உங்கள் ராசியில் தொடர்வதால் சற்று அலைச்சலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகலாம். அதனால் நிதானமும் தெளிவும் கொண்டு பேசுவது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது அவசியம்.
உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது மிகவும் முக்கியம். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சீரான பணவரவு இருக்கும், இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் முதலீடுகளை தவிர்ப்பது இன்று நல்லது. குடும்பத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு எதிர்ப்பு வரலாம், எனவே விட்டு கொடுத்து போவதும் அமைதி வழியில் தியானம் செய்வதும் இந்த நாளின் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். மேலும் சூரிய பகவானை வணங்கினால் நாள் மேலும் சிறப்படையும். என் அருமை கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திர பகவான் உங்கள் அயன சயன போகஸ்தானமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செலவுகள் சற்று அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. வெளிநாடு தொடர்புகளில் அனுகூலமான செய்திகள் வந்து சேரும். தூக்கமின்மை உடல்நல சோர்வும் ஏற்படலாம், அதனால் நல்ல உறக்கம் அவசியம். முதலீடுகள் விஷயத்தில் சற்று நிதானம் தேவை. வேலை பளு கூடும். பண விஷயத்தில் கொடுத்த கடனை திரும்ப பெறுவதில் சற்று தாமதம் ஏற்படலாம். எதிர்பாராத மருத்துவ செலவுகளை சந்திக்க நேரிடலாம். இன்று ஆலய வழிபாட்டிற்கு செல்வது மனதிற்கு அமைதியை தரும். இருப்பினும் வெளியூர் அல்லது வெளிநாடுகளை சார்ந்த வேலை செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். இந்த நாள் சிறப்பாக அமைய புதன் பகவானை வணங்கவும். என் அருமை துலா ராசி அன்பர்களே, சந்திரன் உங்கள் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இந்த நாள் உங்களுக்கு எதிர்பாராத தனவரவும் லாபமும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் எளிதாக நிறைவேறும். மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவும் கிடைக்கும். உங்கள் திறமைகள் பாராட்டப்படும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை குறித்து சிந்திப்பீர்கள். லாபம் இரட்டிப்பாகும். திருமண முயற்சிகள் கைகூடும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அவர்களின் அறிமுகம் எதிர்காலத்தில் உதவக்கூடும். நிதி நிலைமைகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். இன்று சந்தித்த சவால்கள் அனைத்தும் வெற்றியில் முடியும். இந்த நாள் சிறப்பாக அமைய சுக்கிர பகவானை வணங்கவும். என் அருமை விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் கர்மஸ்தானமான 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களும் சாதகமான நிலையில் உங்கள் ராசியில் இருப்பதால் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுகள் அடைவீர்கள். உங்கள் வேலைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை. அரசு துறையில் உள்ளவர்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். சமூகத்தில் உங்கள் கௌரவம் உயரும். எதிர்பாராத பணவரவு உண்டு. வியாபாரத்தில் உங்கள் புதிய அணுகுமுறை வெற்றியில் முடியும். இந்த நாள் சிறப்பாக அமைய செவ்வாய் பகவானை வணங்கவும். என் அருமை தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் இன்று அதிர்ஷ்டமான நாளாக கருதப்படுகிறது. உங்கள் நீண்ட நாள் கனவு நிறைவேறும். தந்தை வழி உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். உயர்கல்விக்கான முயற்சி வெற்றி பெறும். ஆன்மீக பயணம் செல்ல நேரிடலாம். உத்தியோகத்தில் பணியிட மாற்றங்களுக்கான விண்ணப்பங்கள் இன்று சாதகமாக அமையும். செவ்வாயின் சஞ்சாரமும் நல்லபடியாக இருப்பதால் மனதைரியம் அதிகரிக்கும். வெளியூர் வெளிநாடு தொடர்புகளில் வேலைகளில் இருப்பவர்களுக்கு மிகவும் அனுகூலமான நாளாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். என் அருமை மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திர பகவான் உங்கள் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு செயலையும் நிதானத்துடன் எச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. தேவையற்ற மனக்குழப்பங்கள் வரலாம். பேச்சில் நிதானம் தேவை. யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பண விஷயங்களில் பிறருக்கு உதவ போய் சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் கவனமாக இருங்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் சற்று தாமதமாகலாம், ஆனால் கண்டிப்பாக உதவி கிடைக்கும். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. என் அருமை கும்ப ராசி அன்பர்களே, சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இன்று கூட்டுத் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல விசேஷமான நிகழ்ச்சிகள் இன்று நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. விட்டு கொடுத்து சென்றால் உங்கள் உறவு மேலும் பலப்படும். கூட்டுத் தொழிலில் நல்ல லாபம் காண முடியும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். சனியின் பார்வை 2ஆம் இடத்தில் இருப்பதால் பேச்சில் சற்று நிதானம் தேவை.
இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும். பணவரவும் சீராக இருக்கும். பயணங்களால் லாபம் உண்டு. இந்த நாள் சிறப்பாக அமைய சனீஸ்வர பகவானை வணங்கவும். என் அருமை மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திர பகவான் உங்கள் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் அமைந்திருப்பதால், சனீஸ்வரன் உங்கள் ராசியிலேயே அமைந்திருப்பதால் கூடுதல் கவனம் தேவை. உத்தியோகத்தில் வேலைபளு அதிகரித்தாலும் அதை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. எதிரிகளின் தொல்லைகள் விலகும். கடன் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. சனீஸ்வர பகவானின் பலத்தால் தொழில் மற்றும் வேலையில் நீங்கள் நிலையான வெற்றியை பெறுவீர்கள். செலவுகள் அதிகரித்தாலும் அதை சரியான முறையில் கண்ட்ரோல் செய்ய முடியும். உங்களுக்கு மேலும் பலம் சேர்க்க குரு பகவானை வணங்கவும். நேயர்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. நியூ இயர் ராசி பலனை பார்த்து மகிழுங்க. நிறைய ஜோதிட தகவல் வந்துட்டுருக்கு, அதெல்லாம் பார்த்து மகிழுங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் தொடர்ந்து ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளவும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோரோடையும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு பயனடைய வைங்க. நன்றி, வணக்கம்.